ஒரு கம்ப்ளீட் ஸ்கில்லை லேர்ன் பண்றதுக்கு எவ்வளோ நாள் எடுத்துக்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ்? ஜெர்மனியில் இருக்கக்கூடிய ஹாங்பர்க் யூனிவர்சிட்டியில ஒரு ப்ரொஃபசர் இருக்காரு. அவர் தான் பாத்தீங்கன்னா மால்கம் கிளாட்வெல் அப்படின்றவர். அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நம்ம ஒரு ஸ்கில்ல கம்ப்ளீட்டா லேர்ன் பண்றதுக்கு 10,000 ஹார்ஸ் எடுத்துக்கும் அப்படின்றாரு. இந்த 10,000 ஹார்ஸ் அப்படின்றது நம்ம பிரிச்சோம் அப்படின்னா 5 வருஷத்துக்கு நீங்க மார்னிங் 9 to ஈவினிங் 5 ஒர்க் பண்ணா எவ்வளவு நேரம் வருமோ அதுதான். ஒரு ஸ்கில்ல கத்துக்கிறதுக்கு நிஜமாலே இவ்வளவு நேரம் தேவைப்படுமா? இத பத்தி கம்ப்ளீட்டா ரிசர்ச் பண்ண ஒரு ஆஸ்திரேலியன் ஆத்தர் பாத்தீங்கன்னா, ஒரு ஸ்கில் லேர்ன் பண்றதுக்கு ஜஸ்ட் 20 ஹார்ஸ் போதும் அப்படின்னு இருக்காரு. அவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஜாஷ் கஃப்மன் அப்படின்ற இவர் தான். இத அவர் ஒரு டாக்குமெண்ட்ரியா பண்ணி 2013ல ஃபர்ஸ்ட் 20 ஹார்ஸ் அப்படின்ற ஒரு புக்கும் பப்ளிஷ் பண்றாரு. இந்த புக்ல அவர் நிறைய விஷயத்தை பத்தி சொல்லியிருக்காரு. அதுல ஒரு மெயின் திங் அப்படின்னா அதுதான் ஒரு ஸ்கில்லை எப்படி கத்துக்கலாம் அப்படின்றதுக்கான ஸ்டெப்ஸ். அதுல பாத்தீங்கன்னா deconstruct the skill, learn enough to self correct, remove distraction, practice for 20 hours அப்படின்ற 4 ஸ்டெப்பை சொல்லியிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஒன், deconstruct the skill. இப்ப நீங்க ஒரு ஸ்கில்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல பல விஷயம் இருக்கும். அதுல ஒன் ஆஃப் த மெயின் திங் தான் பாத்தீங்கன்னா பேசிக்ஸ். சோ அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு ஸ்கில் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல பேசிக்ஸை தனியா பிரிச்சுட்டு பேசிக்ஸை பக்காவா பிராக்டிஸ் பண்ணிட்டு அடுத்ததுக்கு போக சொல்றாரு. செகண்ட் ஒன் பாத்தீங்கன்னா learn enough to self correct. அதாவது இப்ப நீங்க ஒரு ஸ்கில்லை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுல நீங்க மிஸ்டேக்ஸ் பண்றது அப்படின்றது நார்மலான விஷயம் தான். ஆனா அந்த மிஸ்டேக்ஸை நீங்க எப்படி ரெக்டிஃபை பண்றீங்க அப்படின்றதான் விஷயமே இருக்கு. சோ இப்ப நீங்க ஒரு மிஸ்டேக்ஸ் பண்றீங்க அப்படின்னா அதை நீங்களே ரெக்டிஃபை பண்ணி பாருங்க. உங்களோட மிஸ்டேக்ஸை நீங்களே கிளாரிஃபை பண்ணும்போது தான் உங்களுக்கு ஒரு கிளியர்னஸ் கிடைக்கும். தேர்ட், ரிமூவ் டிஸ்ட்ராக்ஷன். இப்ப நீங்க ஒரு விஷயத்தை கத்துக்க போறீங்க அப்படின்னா அதுல டிஸ்ட்ராக்டே இல்லாம கத்துக்கணும். அதுதான் ஒரு முக்கியமான விஷயம். இப்ப நீங்க ஒரு ஸ்கில்ல லேர்ன் பண்ண போறீங்க அப்படின்னா நீங்க எதுல லேர்ன் பண்ண போறீங்க அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயம். யூடியூபா இருக்கட்டும், சாட் ஜிபிடியா இருக்கட்டும், கூகுளா இருக்கட்டும், நீங்க எது லேர்ன் பண்ண போறீங்களோ அதை விட்டுட்டு வெளியே வராம லேர்ன் பண்ணணும். இப்ப நீங்க ஒரு புக்ல லேர்ன் பண்ண போறீங்க அப்படின்னா உங்களுக்கு போனோட நினைப்பே வரக்கூடாது அண்ட் எமோஷனலாவும் நீங்க டிஸ்ட்ராக்ட் ஆகாம இருக்கணும். ஃபோர்த் ஒன், பிராக்டிஸ் ஃபார் 20 ஹார்ஸ். நீங்க ஒரு ஸ்கில்ல கத்துக்க போறீங்க அப்படின்னா அதுல முக்கியமான விஷயம் என்னன்னா 20 மணி நேரம் நீங்க அதில் பிராக்டிஸ் பண்ணிருக்கணும். அந்த 20 மணி நேரம் நீங்க பிராக்டிஸ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் 3 ஸ்டெப்ஸை ஞாபகம் வச்சு பிராக்டிஸ் பண்ணணும். அதை தாண்டி நீங்க எதையும் பண்ணக்கூடாது. ஃபர்ஸ்ட் 3 ஸ்டெப்ஸ்ல இருக்கிறதா முக்கியமானது. அதை 20 மணி நேரத்துக்கு நம்ம பிராக்டிஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு ஒரு ஸ்கில்ல கம்ப்ளீட்டா லேர்ன் பண்ண முடியும். இந்த 20 ஹார்ஸ் அப்படின்றது ஒரு நாளைக்கு 40 நிமிஷம் வச்சா ஒரு மாசத்துலயே முடிஞ்சிடும். நீங்க இப்போ ஒரு ஸ்கில் லேர்ன் பண்ண போறீங்க அப்படின்னா இவரோட ஸ்டெப்ஸான இந்த 4 ஸ்டெப்ஸையும் ஃபாலோ பண்ணி பாருங்க. உங்களால 1 மந்த்லயே ஒரு ஸ்கில்ல கம்ப்ளீட்டா லேர்ன் பண்ண முடியும். நீங்க எந்த ஸ்கில்ல கத்துக்கிட்டாலும் பரவாயில்ல, அதை கம்ப்ளீட்டா கத்துக்கிட்டீங்கன்னா அது உங்களுக்கு எங்க வேணா யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ ஒரு ஸ்கில்ல கத்துக்க போறீங்க அப்படின்னா அதை தெளிவா ஃபுல்லா கத்துக்கோங்க.